சேருமிடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேருமிடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி சொல்லும் வாழும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலர் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது ஜெபின் ஜான் அவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஆனி ரசிகா அவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும், சகாய அருள்தாஸ் ஜாஸ்லின் திருமண நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் தனிஸ்லாஸ் என்பவருடைய 5ஆம் நாள் நினைவு பலியாகவும், லூர்த்து என்பவருடைய நினைவு திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு எருசலேம் நகரத்திற்கு செல்கின்றார். பெத்தனியா போகின்ற பொழுது அங்கு ஒரு அத்தி மரத்தை பார்க்கின்றார். அவருக்கு பசி உண்டாகவே ஏதாவது அந்த மரத்திலிருந்து கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது கனி கொடாத அத்தி மரமாக இருக்கின்றது. உடனே அந்த அத்தி மரத்தை அவர் சபித்துவிட்டு செல்கின்றார். எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது அங்கு ஆலயத்திலே புறா விற்பவர்கள், வணிகர்கள் என இறைவனுடைய தேவாலயத்தை சந்தைக்கடையாக மாற்றுவதைக் கண்டு அவர் கோபப்பட்டு, என்னுடைய தந்தையின் இல்லம் ஜப வீடு என்று சொல்லி அனைவரையும் விரட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த 2 நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுரை வழங்குகின்றார். எவர் ஒருவர் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். நம்பிக்கையோடு இந்த மலையை பெயர்ந்து எழுந்து கடலில் விழு என்று சொன்னாலும் அது நடக்கும் என்பதை நாம் நம்புகின்ற பொழுது நம்முடைய நினைத்தது கிடைக்கும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களை, இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் பலன் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும். மரத்தினுடைய தன்மையானது கனி கொடுப்பது, ஆலயத்தினுடைய இடமானது ஜப வீடாக இருப்பது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதே போலவே தான் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் எதல் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையில்தான். யார் ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே மீட்படைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய அடிப்படை தன்மை இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வது. அப்படி நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கேட்கின்ற மன்றாட்டுகள் அனைத்தும் கிடைக்கும் என்று இயேசு உறுதியாக சொல்கின்றார். அதையும் தாண்டி நம்பிக்கை மட்டும் போதாது. இறுதியில் அவர் சொல்லுவது, மன்னியுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் விண்ணக தந்தை உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்ப்பார் என்று சொல்கின்றார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் பிறரை ஏற்றுக்கொள்ளாமல் மன்னிக்காமல் இருக்கின்ற போது நம்முடைய மன்றாட்டுகளும் கேட்கப்படுவதில்லை. ஆகவே தான் விவிலியத்திலே தெளிவாக சொல்கின்றார், உங்களுடைய உறவுகளில் ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தால் முதலில் அதை சரி செய்து விட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து காணிக்கைகள் செலுத்துங்கள் என்று சொல்லுவார். ஆக அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வது, பிறரோடு அன்போடு வாழ்வது. இதற்கு தடையாக நாம் செய்கின்ற பல குற்றக்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமருந்திய மன்னிப்பு கேட்போம். இறைவனின் நம்பிக்கை கொள்வோம். பிறரை மன்னித்து அன்புறவில் வாழ்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் மூதாதையர் இரக்கமுள்ள மனிதர்கள். தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44 வசனங்கள் 1-9 முதல் 12 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு. வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள். பிறவாதவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை புகழ்வார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி.
ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 11 26 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேலையாகிவிட்டதால் 12 பெத்தனியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தனியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களையும் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவும் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன்,
நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். பலியிட வருகின்றேன், இனி பலியென தருகின்றேன். பலியிட வருகின்றேன், இனி பலியென தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தும் நல்வியவையும் உனக்காக மகிழ்வுடன் தருகின்றேன். பலியிட வருகின்றேன், இனி பலியென தருகின்றேன். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதம் நாளும் மரங்கள், மகிழ்வுடன் உண்பது பணிகின்றேன். மனம் நீரை பலியென ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே.
ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நீங்கள் எந்த ஒரு ஐயமுமின்றி நம்பிக்கையோடு கேட்கின்ற அனைத்தையும் தருவார் என்று சொல்லி நமக்கு இன்று அறிவுறுத்துகிறார் இயேசு. இந்த நாளிலே நாமும் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த கொரோனா நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் உலக அனைத்தும் இந்த நோயிலிருந்து விடுபட்டு புது வாழ்வோடு வாழ்வதற்கு நாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடுவோம். அவரும் நமக்கு புது வாழ்வு தருவார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இன்று திருமண நாளை கொண்டாடுகின்ற சகாய அருள்தாஸ் ஜாஸ்லின் என்ற குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பத்தை இறை அன்பிலே வழி நடத்தமைக்கென்றி மன்றாடுகின்றோம்.
மேலும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஜெபின் ஜான், ஆனி ரசிகா இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த ஆண்டும் அவர்களுக்கு ஆசீர்வாதமிக்க ஆண்டாக இருக்க நீரே அவர்களோடு தொடர்ந்து இருந்து வழி நடத்துவமைக்கென்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஸ்தனிஸ்லாஸ் லூர்துசாமி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம், நீ தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், பூவில் வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தெய்வம் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போதும். இந்த வான தெய்வம் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வானிலாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தீர்த்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தீர்த்த தலைவன். பாரிலிங்கு பொருள் பாரி தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரிலிங்கு பொருள் பாரி தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வான தெய்வன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போதும். இந்த வான தெய்வன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தான் நாங்கள் முடிவில்லா வாழ்வின் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிறைவேறுமே. இறைவா, அமைதியின் தூதனாக என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறரை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆஸ்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள்வீராக. ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பை அடைகிறோம், மறிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.